இதில் வந்துட்டு சிலிண்டரோட கெப்பாசிட்டி 2 கிலோ. இப்போ நம்ம வந்துட்டு சிஎன்ஜியில் இருக்குது. அண்ட் அதே சமயம் நம்ம பெட்ரோலை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுவிட்ச் இப்படி ஆன் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலுக்கு மாறிடும். ஸ்கூட்டியில் தான் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டாண்ட் எடுத்தால் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பைக்லேயும் சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதில் தெளிவாக காட்டுது சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் ஸ்டாண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் எஸ்கேஆர். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான பெட்ரோல் டேங்க் எவ்வளோ தெரியுமாங்க? 2 லிட்டர், கிட்டத்தட்ட 5.8. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பைக் செட் ஆகும். இந்த ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் எந்த ஒரு பைக்லேயுமே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு கேஸ் ஃபில் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் இந்த பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஹலோ எஸ்கேஆர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வாட்டி சிஎன்ஜி பைக் ஒன்று வந்திருக்கு. அதுவும் நம்ம இந்தியாவில் தான் ஃபஸ்ட் வாட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த பைக்கோட ரிவ்யூ அண்ட் இந்த பைக் எப்படி இருக்குது அண்ட் என்னெல்லாம் ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ்கேஆர், நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பைக் இதுதான். ஸோ இதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. அண்ட் எனக்கு இந்த பைக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு தாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த சீட்டு. அண்ட் வந்துட்டு இந்த சீட்டை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிரிக்கெட் விளையாட போகும்போது யூஸ் பண்ணலாம். ஒரு 4 பேர் வந்து கிரவுண்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து பயங்கர யூஸாக இருக்கும். அண்ட் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க, லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு சீட் பயங்கர தாராளமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் லோடு வச்சும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கான ஒரு பெரிய சீட்டை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோட குவாலிட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 100ன்னு சொல்கிறாங்க. பட் ஆஃப் ரோடில் ஆன் ரோடு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 95லேருந்து 93 கிடைக்கும். இந்த பைக் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தாலும் இந்த பைக் வந்துட்டு ரொம்பவே ஹைட்டுங்க. அதாவது நம்ம உட்காடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5.8 அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பைக் செட் ஆகும். எனக்கே பாருங்களேன், இந்த கால்லாம் வந்துட்டு எப்படி நிற்க வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக இருந்தது. அண்ட் சிஎன்ஜியில் ஓட்டும் போதும் எனக்கு வந்துட்டு பெட்ரோல் வண்டியில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பெட்ரோலில் ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு வண்டியில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டி ரொம்பவே ஸ்மூத்தாகவே போகுதுங்க. அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இது சிஎன்ஜி பைக்கு. இது எப்படி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஸ்விட்சில் தாங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்விட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். ஸோ பெட்ரோல் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி. இப்போ நம்ம வந்துட்டு சிஎன்ஜியில் இருக்குது. அண்ட் அதே சமயம் நம்ம பெட்ரோலை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுவிட்ச் இப்படி ஆன் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலுக்கு மாறிடும். எஸ்கேஆர், இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான பெட்ரோல் டேங்க் எவ்வளோ தெரியுமாங்க? 2 லிட்டர். ஸோ 1 லிட்டருக்கு 65 கிலோமீட்டர் தருது. ஸோ 2 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் தரும் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இது சிஎன்ஜின்றதுனால நம்ம பெட்ரோல் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே ஸ்விட்ச் டு சிலிண்டருக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு சிலிண்டரோட கெப்பாசிட்டி 2 கிலோ. இந்த வண்டி ரொம்ப யூசேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவா, இந்த டெலிவரி பண்ணுறாங்களே அவங்களுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேப்பிடோ, ஓலா இதெல்லாம் ஓட்டுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு ரொம்பவே காம்பேக்டான ஒரு பைக்கு தான் இது. எதனால் அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு கேஸ் ஃபில் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் இந்த பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் அசால்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய பைக்கு தாங்க இது. இந்த 4 லூக் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது லோடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக டைப் பண்ணுறதுக்கு தாங்க இந்த 4 ஊக்குமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த பைக்கோட வெயிட் எவ்வளோ தெரியுமாங்க? 149 கிலோ. ஸோ வண்டி வெயிட்டாகவும் இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் காம்பேக்டாகவும் இருக்கும், ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட டிஜிட்டல் ஃபியூச்சர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விட்ச் கண்ட்ரோலாக தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் வண்டியில் போகும்போது உங்களுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்து டக்குன்னு ஃபோனை பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு டிஸ்பிளேலே யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்காக
இந்த சுவிட்சும் வச்சுருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக ஃபோன் காலும் அட்டன் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த எல்இடி டிஸ்பிளேயில் நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனும் பார்த்துக்கலாம், யார் கால் பண்ணுறானும் பார்த்துக்கலாம், எத்தனை கிலோமீட்டர் அண்ட் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, எவ்வளோ சிஎன்ஜி இருக்குது அப்படின்றத ஒட்டு மொத்தமாக எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபியூச்சர் ஆட் ஆகிருக்குங்க. ஸ்கூட்டியில் தான் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டாண்ட் எடுத்தால் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பைக்லேயும் சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதில் தெளிவாக காட்டுது சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் ஸ்டாண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த வண்டியவே ஸ்டார்ட் பண்ண முடியும். நல்ல ஃபியூச்சரில் இது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் தாங்க, அண்ட் பேக்கும் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்பெக் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பீடாக வண்டி ஓட்டுறீங்க, நடுவில் யாராவது கிராஸ் பண்ணிட்டாங்க, இல்லை வந்துட்டு நாயோ பூனையோ மாடோ ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் சடனாக பேக் பிரேக் அழுத்தும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரண்ட் பிரேக்கு டிஸ்க்கும் வந்துட்டு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு மேக்ஸிமம் தடுக்கிறதுக்கான ஒரு யூசேஜாக தான் இந்த ஒரு ஸ்பெக்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போலாம் எந்த வண்டியிலுமே கிக்கர் வருது கிடையாது, கரெக்டாக. ஆனால் நம்ம வாங்கியிருக்கிற இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக்கர் இருக்குது. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு கிக்கர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்றா இது இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், இது வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கான வண்டியில். ஸோ அதனால் எல்லாமே இருக்கணும், பக்காவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபியூச்சர் நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்இடி, சரிங்களா. இந்த 2 இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன், அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. நம்ம ஏரியாலலாம் பசங்க விட்டானுங்க அப்படின்னா கிரிக்கெட் ஆடும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் தான் உடைப்பானுங்க. பட் இந்த வண்டியில் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க டேஞ்சர் லைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போலாம் நம்ம வண்டி வாங்கினா அது தனியாக இது தனியான்னு சொல்லிட்டு ஃபிட்டிங்ஸ் நம்மளே வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே கொடுத்துட்றாங்க. லைக் நம்ம கால் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, அண்டு சாரி மாட்டினா சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டாண்டு எல்லாமே நம்ம கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் எந்த ஒரு பைக்லேயுமே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சென்டர் ஸ்டாண்டும் வந்துடுது, சைடு ஸ்டாண்டும் வந்துடுது. ஓவராலாக வந்துட்டு இந்த வண்டி நல்லா இருக்குப்பா அப்படி தான் சொல்லணும். இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரகடாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்மி மிலிட்ரி பைக்கிலலாம் வரும் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டெலாம் பழைய பைக்கிலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும், ஃபோர்க்கோட மாடலுமே இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியில் நிறையா ஸ்பெக் இருக்கா. ஸோ அதனால் நான் முக்கியமான ஒரு ஸ்பெக்கை மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இந்த வண்டியில் சார்ஜர் போட்டுக்கலாங்க. ஆமாம், இந்த வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பில் வந்துட்டு நம்ம சார்ஜர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு பைக்கில் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 வகையான சவுண்டு வருதுங்க சைலன்சர்லேருந்து. ஃபஸ்ட்டு சிஎன்ஜிலேருந்து வர சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருந்துச்சுல. இப்போது பெட்ரோலில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சைலன்சர்லேருந்து வர சவுண்டு பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓவராலாக இந்த வண்டி சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இந்த வண்டியோட பட்ஜெட் வரலாமா. இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 2 பார்த்தீங்கன்னா ட்ரம்லையும் அண்ட் 1 வந்துட்டு டிஸ்க்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரம்மில் வர மாடலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1,05,000 ரூபா ஆன் ரோட். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டிஸ்க் மாடலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 ரூபா வருதுங்க. ஏன்னா இதுதான் ஐரெண்ட் மாடல். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ஐரெண்ட்டான ஒரு டிஸ்க் வச்ச மாடலே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு பைக் வாங்குறது மிடில் கிளாஸ் பசங்களுடைய ஒரு கனவு. பொதுவாகவே மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு பைக் வாங்குறது மிகப்பெரிய ஒரு கனவாக தாங்க இருக்கும். அதுவும் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல பைக் வாங்கணும் அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயமா இப்போ பஜாஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் 1,35,000 ரூபாய்க்கு. ஸோ இந்த வண்டியை நீங்கள் வந்துட்டு தாராளமாக எடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க இல்லை டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு யூஸாக இருக்குங்க. ஓகே எஸ்கேஆர், இந்த வண்டியோட ஸ்பெக் அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி அடுத்த வண்டி ஏதாச்சும் புதுசாக லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.